ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். ரசகுல்லா ப்ரெட்டில் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். கொஞ்சோண்டு பாலை வச்சுட்டு ப்ரெட்டில் நம்ம ரசகுல்லா செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். இதுக்கு கொஞ்சம் வினிகர் இல்லைன்னா லெமன் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சோண்டு வினிகர் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் பாலை நம்ம எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். எவ்வளோ பால் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பால் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ப்ரெட்டு தான் போட போகிறோம். இதில் கொஞ்சம் தான் நம்ம அந்த பன்னீர் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த வினிகரை அந்த பால் கொதிக்கும் போது ஊற்றிடுங்க. ஊற்றிட்டோன்னா அது நல்லா தெரிஞ்சிரும். இப்போ இது தெரிஞ்சோன்னா இதுதான் பன்னீர். இதை என்ன பண்ணணும், நம்ம வடிகட்டி எடுக்கணும். கொஞ்சம் ஆறின பிறகு ஒரு துணி, நைஸான துணியில் வச்சுட்டு நீங்கள் இதை வடிகட்டி நல்லா சில் தண்ணி ஊற்றி நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. நல்லா செட் ஆயிரும். இந்த மாதிரி இது நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் பன்னீர். இதுதான் நம்ம ரெடிமேடாக கடையிலையும் கிடைக்கும். நம்ம நம்மளாவும் செஞ்சுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி செட் ஆயிருச்சா. இப்போது இதை நல்லா உடச்சி நல்லா தூள் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெட்டு ஒரு 3 ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஓரத்தை கட் பண்ணிவிட்டு வெள்ளை பகுதி மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. அதை நல்லா தூள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பன்னீரையும் இதோடு சேர்த்துக்க போகிறோம். எதுக்குன்னா, நம்ம பன்னீரை வச்சு ப்ரெட்டை வச்சு தான் பண்ண போகிறோம். பன்னீர் கொஞ்சம் தான் போடுறோம். அதனால் கொஞ்சம் ஒரு பைண்டிங்க்கு இன்னொன்று கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். அந்த ரசகுல்லா டேஸ்ட்டு லைட்டாக கிடைக்கும். அதுக்காக தான் போட்டிருக்கேன். இப்போ 1 கப் சுகருக்கு 1 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்து நல்லா அது கலந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஜீராவுக்கு கொதிக்கட்டும். இப்போ இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன எசன்ஸ்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் போட்டு சேர்த்து கலந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த ஒரு நம்ம ரசகுல்லா அந்த குலோப் ஜாமுக்கெலாம் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி வச்சுடுங்க. இப்போ நம்ம இதை நல்லா மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இது மாதிரி உருட்டி உருண்டையாக உருட்டி வைக்க போகிறோம். இந்த பாருங்கள், நம்ம குலோப் ஜாமுக்கு உருட்டுவோம்ல, அந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜீரா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொதிக்கும் போது இந்த உருண்டைகளை போட்டு ஒரு தட்டு வச்சு மூடிடுங்க. மூடினீங்கன்னா தான் அது டபுளாக மாறும். இப்படி பெருசாக மாறணும்னா ஒரு தட்டு வச்சு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டோம்னா நல்லா பெருசாக வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ பெருசாக வந்துருச்சு. இப்போ அந்த ஜீராவெல்லாம் நல்லா குடிச்சிட்டு நல்லா பெருசாக இருக்கும். இப்போ தனியாக எடுத்து ஆற வச்சு பரிமாறலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பால்லே நம்ம நிறைய ரசகுல்லா செஞ்சலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்.